வணக்கம், நான் மாரிமுத்து. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியே வரும்போது எலக்ட்ரிக் போஸ்ட்ல இந்த போஸ்டர் ஒட்டிருந்தது. இந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கடன் உதவி கொடுக்குறாங்களாம். எதுக்கு அப்படின்னா, அடகு நகையை மீட்டு அதிக விலைக்கு விற்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு நகையை அடகு வச்சிருப்போம், காசு கொடுத்து மீட்கிற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருந்திருக்காது, அப்படியே விட்டுட்டு இருப்போம். ஒரு நகையை நம்ம அடகு வைக்கிறோம்னாலே அடகு வைக்கிறவங்க அந்த நகைக்கான காசு கொடுக்க மாட்டாங்க, அதை விட கம்மியா தான் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஒரு நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னா, அடகு பெறுபவர் அந்த நகைக்கான முழு தொகையும் கொடுக்க மாட்டார். அதுல இருந்து ஒரு 70% கொடுப்பாரு, இல்ல 80% அதிகபட்சம் கொடுப்பாரு. சோ நீங்க வட்டி கட்ட முடியாட்டாலும் நாளுக்கு நாள் நகையோட விலை அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நகை அடகு வச்சீங்களோ பிளஸ் அதுக்கான வட்டி தொகை இது ரெண்டுக்கும் கூட்டி பார்த்தாலும் அந்த நகைக்கான மொத்த அமௌண்ட்டுக்கு கம்மியா தான் வரும். அதாவது நீங்க நகை அடகுக்காரருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் நகையை வித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிகமான அமௌண்ட் தான் கிடைக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் நகை விலை அதிகமாயிட்டு தான் இருக்கு. உங்ககிட்ட அடகு வைத்த கடன் தொகையை கொடுக்கறதுக்கு பணம் இல்லாதனால அப்படியே விட்டுருவீங்க. அந்த நகை அடகு கொடுத்தாரு இல்லையா, பணம் அவருக்கே போய் சேர்ந்துரும். சரி, இந்த போஸ்டர் கதைக்கு வருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடகு நகையை மீட்டு அந்த நகையை உங்ககிட்ட கொடுப்பேன்னு சொல்லல, அதிக விலைக்கு விற்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன நினைப்போம், அடடா நம்ம ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கோம், அந்த 1 லட்சம் ரூபாய் இவங்க அடைச்சி நம்ம நகையை மீட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை வித்து அந்த காசை அவங்க எடுத்துக்க போறாங்க, அது ஏதாவது ஒரு அமௌண்ட் வச்சா நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்போம். அதுதான் உண்மை கிடையாது. இந்த வேலையை செய்யறவங்க இந்த அடகு நகையை மீட்டு அதிக விலைக்கு விற்க அப்படின்னு சொல்றவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? 0. ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து அந்த நகை அடகு சீட்டை வாங்கிட்டு இவங்க அந்த நகையை மீட்க போவாங்க. ஆனா நகையை மீட்க மாட்டாங்க, அந்த நகையை ஸ்ட்ரைட்டாவே விற்பாங்க. அது எப்படி மீட்காம விற்க முடியுமா? விற்க முடியும். அது எப்படின்னு பின்னாடி ஒரு கான்ட்ராக்ட் செக்ஷன்ல வச்சு சொல்றேன். இவங்க விற்பாங்க. சோ அப்படி விற்கும் போது உங்களுக்கே தெரியும், கடன் வாங்கின தொகையை விட உங்க நகையோட மதிப்பு அதிகமா தான் இருக்கும். அப்போ அந்த நகை வித்து வருதுல பணம், அந்த பணத்தை நீங்க வாங்கின கடன் தொகைக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை இவங்க எடுத்துப்பாங்க. ஒரு கண் துடைப்புக்கு 1000 இல்ல 2000 உங்ககிட்ட கையில கொடுத்து, எங்க உங்க கடனையும் அடைச்சிட்டேன், அது போக உங்ககிட்ட கையில 2000 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க நகையை அடகு வச்சு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க, உங்களால அடைக்க முடியல, விட்டுறீங்க. இப்ப இவங்க கிட்ட நகை அடகு சீட்டா கொடுக்குறீங்க. இவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க நகையோட இன்றைய மதிப்பு என்ன, நீங்க எவ்வளவுக்கு கடன் தொகை வாங்கிருக்கீங்க, அதுக்கு வட்டி எவ்வளவு, ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க வாங்கின கடன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த நகை சீட்டை கொண்டு போய் எங்க அடகு வச்சீங்களோ அந்த கடைக்கு போவாங்க. உங்க நகையை காசு கொடுத்து மீட்க மாட்டாங்க. போய் முதல் வார்த்தையை இந்த நகையை விற்கணுங்க, மீட்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நகையை விற்பாரு. 1 லட்ச ரூபாய் நீங்க அடகு வச்சிருப்பீங்க, ஒரு 1.5 லட்சம் பணம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. வட்டி எல்லாம் சேர்த்து கூட ஒரு 1,20,000 1,30,000 போகுது அப்படின்னா ஒரு 20,000 30,000 அவர் கையில நிற்கும். அந்த 20,000 30,000 இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு இதுல இவங்க கடன் உதவி நமக்கு பண்றாங்க. சோ உங்களால கடன் தொகையை கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க நகை அடகு வச்ச கடைக்கு போங்க, என்னால கடனை திருப்பி செலுத்த முடியல, இன்னைக்கு இந்த நகையோட மதிப்பு எவ்வளவுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வாங்கின கடன் தொகை பிளஸ் வட்டி ரெண்டும் போக அந்த நகையோட மதிப்பு அதிகமா இருந்ததுன்னா அப்படியே வித்துட்டு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதோ வீட்டுக்கு எடுத்து வந்துருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், நான் கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடன் அடைக்கிறது என்கிட்ட காசு இல்ல, கடன் கொடுத்தவர் நம்மள கேள்வி கேட்க மாட்டாரா, பணத்தை கொடு மீட்டு வேணா வித்துக்க அப்படின்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன்ல உங்களுக்கு கடன் கொடுத்தாரு இல்லையா, அவரோட கடமை என்ன இருக்கு அப்படின்னா, இது செக்ஷன் 176 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நகையை அடகு வைத்தவர் அந்த கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்துல கடன் கொடுத்தவர் அந்த நகையை வித்து அவர் கொடுத்த கடனுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற உரிமை அவருக்கு இருக்கு. ஒருவேளை அந்த நகையை வித்தும் அவர் கொடுத்த கடன் அமௌண்ட்டை சரி கட்ட முடியல, நகை அடகு வச்சார் இல்லையா, அவர் மேல இவர் கேஸே போடலாம். என்ன கேஸ் போடலாம் அப்படின்னா, நீங்க வாங்கின கடன் தொகைக்கு உங்க நகையை வித்தாலும் பத்தல, சோ இவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வருது, அந்த அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போடலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னா, நகையின் மதிப்பை விட கடன் தொகை கம்மியா தான் கொடுப்பாங்க, அதற்கான வட்டியும் உங்களுக்கு கம்மியா தான் வரும். அந்த நகையை வித்து அந்த கடன் தொகை என்னவோ அதை எடுத்துக்கிட்டு மீதி வர அமௌண்ட்டை நகை அடகு வைத்தவருக்கு கொடுக்கணும். மறுபடியும் சொல்றேன், நகையை அடகு வைக்கிறீங்க, கட்ட முடியல, இப்ப இந்த நகையை வித்து அதுக்கான அமௌண்ட்டை அவர் எடுத்துக்கலாம். இப்படி விற்கும் போது கடன் தொகையை விட நகையின் மதிப்பு அதிகமா இருக்கும் போது அவருக்கு கடன் எவ்வளவோ, கடன் மீன்ஸ் கடன் பிளஸ் வட்டி, அது என்னவோ எடுத்துக்கிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை நகை அடகு வச்சார் இல்லையா அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த கடமை கடன் கொடுத்தவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. If the proceeds of such sale are less than amount due to respect of the debt or promise, the pawnor is still liable to pay the balance. பானார்ன்றவங்க நகை அடகு வச்சவங்க, பாணி கடன் கொடுத்தவங்க. சோ வித்தும் கடன் தொகை அடைக்க முடியலன்னா மீதி பேலன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. If the proceeds of the sale are greater than the amount to due, the pawnee shall pay over the surplus to the pawnor. ஒருவேளை வித்து அமௌண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அடகு வைத்தவருக்கு மீதி பணத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க. பாணி அப்படின்றவங்க
கடன் கொடுத்தவங்க, பானார் அப்படின்றவங்க அடகு வச்சவங்க. ஸோ உங்களால நகையை மீட்க முடியல அப்படின்னா, ஐயோ நம்ம கிட்ட கடனை அடைக்கக்கூடிய அமௌண்ட் இல்லையே, நாம எப்படி போய் அந்த நகையை மீட்க போறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. போங்க, அந்த நகையோட மதிப்பு என்னைக்கு என்னன்னு பாருங்க, நகையை வித்துருங்கன்னு சொல்லுங்க. வித்தாங்க அப்படின்னா உங்க கடன் தொகை பிளஸ் வட்டி ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு மீதி தொகையை நீங்களே வீட்டுக்கு கொண்டு வரலாம். அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீ கடன் தொகையை முழுசா கொடுத்தாதான் நான் நகையை விற்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க கடனை அடைக்க முடியலனாலே அந்த நகையை வித்து அந்த கடன் தொகையை எடுத்துக்கணும். அவரு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இது அவரோட கடமை. யாரோட கடமை? யார் கடன் கொடுக்கிறாரோ அவரோட கடமை. ஸோ இந்த ஒரு சின்ன சட்டத்தை பயன்படுத்தி தான் நான் உங்களுக்கு கடன் உதவி பண்றேன், என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர்காரங்க சொல்றாங்க. நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த போஸ்டர் பார்க்கும்போது இந்த போஸ்டர் அடிச்சவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நம்ம கடன் அடைக்க போறாங்கன்னா எத்தனை மக்களோட கடன் அடைக்கணும், எவ்வளவு அமௌண்ட் அதுக்கு இன்வெஸ்ட் தேவைப்படும், பெரிய கைப்புள்ளது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் கிடையாது. இவங்க இதுல இன்வெஸ்ட் பண்றது ஜீரோ அமௌண்ட். நம்ம நகையை வித்து அதுல வர அமௌண்ட்டை கடன் அடைச்சிட்டு மீதி பணத்தை இவங்க எடுத்துக்குவாங்க. கண் தொடர்புக்கு நம்ம கிட்ட ஒரு 1000 2000 கொடுத்துட்டு டாட்டா காமிச்சிருவாங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இந்த தொழிலை செய்யறாங்க அப்படின்னா மின் கம்பத்துல பிட் நோட்டீஸ் அடிச்சு விளம்பரம் பண்ற அளவுக்கு டம்மி பீஸா இருக்க மாட்டாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தான், நம்மளோட அறியாமை. கடன் வாங்கிட்டோம், கடனை திருப்பி கொடுக்காம அந்த நகையை மீட்க முடியாது, விற்க முடியாது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம நகை பக்கமே போறது இல்லை. ஆனா உங்களால கடன் அடைக்க முடியல அப்படின்னா அந்த நகையை வித்து அந்த கடன் கொடுத்து மீதி அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலான்ற அவேர்னஸ் உங்ககிட்ட இல்லை. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதனால, இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த மாதிரி இந்த போஸ்டர் அடிச்சவங்க இதை வச்சு பெரிய லாபம் பார்க்குறாங்க. இந்த விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாது. அந்த சில பேர் தெரிஞ்சவங்க எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா எனக்கு முன்னாடியே தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியும் அப்படின்னா எனக்கு இப்பதான் தெரியணும் அதையும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நகையை வித்து நீங்க மீட்டிருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண டைம் இல்லாதவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா யூடியூப் ஷேர் பண்ற வேலையை பார்த்துக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.